வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இதுவரைக்கும் என்னோடய சேனலை 26 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்னோடய சேனல் புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணேன் ப்ரைவேட்டில். இருந்தாலும் இப்போ குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக சரி போக வேண்டாம், வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய வீட்டுக்காரவங்க பல காலேஜில் போய் பேசுவாங்க. அவங்களும் தனியாரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, பர்மனெண்ட் கிடையாது. அவங்களும் 3 டிகிரி பிஹெச்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஜாப் இன்னும் கிடைக்கல. இருந்தாலும் காலேஜில் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அடிக்கடி வெளி ஊருக்கெலாம் போய் எங்கேயாச்சும் போய் கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு. காலேஜில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிலையத்தில் பேச கூப்பிடுவாங்க. அதனால் அவங்க போயிடுவாங்க. அந்த நேரத்துலலாம் குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடணும், திருப்பி அழைச்சிட்டு வரணும். நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் அந்த நேரத்தில் லீவ் கிடைக்காது. அதனால தான் அடிக்கடி போகிறதுனால நம்ம அடிக்கடி லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது வெறும் வீட்டு வேலை மட்டும் செஞ்சிட்ருக்கிறதுக்கு என்னால் முடியல. நம்ம ஒரு படிச்சுட்டு ஏதாவது உபயோகமாக 4 பேருக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். அந்த அம்மா இல்லாத நிலமையில நான் எப்படி முன்னுக்கு வந்தேன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா நான் ஒரு 11ஆம் வகுப்பு சேர்ந்துருக்கும்போது இறந்துட்டாங்க. அதற்கப்புறமா ஸ்கூல் போகிறதே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படிடா வீட்டெல்லாம் விட்டுட்டு எப்படி ஸ்கூல் போகிறதுன்னு. இருந்தாலும் எல்லோரும் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் திரும்பி ஸ்கூல் போனேன். அதுக்கப்புறம் படிப்புலேயும் நாட்டம் மறந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டேன். அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தெரியும். ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளே போய் சமைச்சு சாப்பிட்ணும், எல்லா வேலையும் நம்மளே செய்யணுங்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்போ வீட்டில் அப்பா சொன்னாங்க, நீ வேலைக்கு போகும்போது வேலைக்கு போறியா படிச்சுட்டு, இல்லை சும்மா படிக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை படிச்சுட்டு நான் வேலைக்கு தான் போகணும், அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கஷ்டமாக இல்லையா உனக்குன்னு கேட்டாங்க. இல்லைப்பா எனக்கு கஷ்டமாக இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு வேலை அத்தனையும் பார்த்துட்டு அப்புறமே கல்லூரிக்கு வீட்டு வேலை பார்க்கும்போது எல்லா வேலையும் வாஷிங் மிஷின் கூட கிடையாது, எல்லாம் கையால் தான் துவைப்பேன். அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க. எல்லாத்தையும் கையாலேயே துவைப்பேன் சனி ஞாயிறில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் பொடி மட்டும் தான் நுணுக்குவேன். சில சமயம் மிக்சி ரிப்பேர் ஆகிட்டுனா கையாலேயே நுணுக்குவேன் குடக்கல்ல. அதுக்கப்புறம் கிரைண்டரில் மாவு டெய்லி அரைப்பேன். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. கேஸ் ஸ்டவ்வே அப்புறம் தான் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு விறகடுப்பு தான். இவ்வளோ நிலமையிலையும் கஷ்டப்பட்டு படித்து வந்தேன். அதுக்கப்புறம் நல்லா படிப்பேன். ஆனால் எனக்கு சில நேரத்தில் யோசனை வரும், என்னடா நம்ம நல்லா படிக்க முடியாமல் இப்படி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு படிக்கிறோமே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்கும் மார்க் வரும்போது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிக்கிறோமே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நான் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். ஏதோ பாஸ் ஆகி வந்தேன். அம்மா இல்லாத நிலமை எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இப்போ நிறைய காசு இருந்தால் கூட நம்ம ஒரு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், இப்போ வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து எப்படியோ 3 டிகிரி வாங்கிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து வேலைக்கு போகணுமான்னு பார்த்தா இங்கே வேலைக்கு போனேன். 2 வருஷம் மெட்ரிகுலேஷனில் போய் ஒர்க் பண்ணேன். ஆனாலும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வேலைக்கு போக முடியல. அப்போ நினச்சி பார்ப்பேன், நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம், எல்லா சூழ்நிலையும் படித்தோம், ஒரு 3 டிகிரி வாங்கியிருக்கோம், இருந்தாலும் நம்மளால் வேலைக்கு போக முடியலன்னு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமே இவங்க சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா போகலாம், இந்த கொஞ்சம் சம்பளத்துக்கு போய் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டில் இருந்தபடி நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கவிதை கட்டுரை அந்த மாதிரி எழுதுவோம், ஒரு யூடியூப் சேனலில் ஏதாவது போடுவோன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். எங்கள் பசங்கள்லாம் சொன்னாங்க, யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க, உன்னால் என்னம்மா பண்ண முடியும், பார்த்துக்க, மனசு கஷ்டப்படாமல் இருக்கும் நீனு, அப்புறம் வியூஸ் போகலையே அப்படிலாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலை. வியூஸ் போனாலும் போகாட்டினாலும் கவலைப்பட மாட்டேன், என்னால் முடிஞ்சதை நான் போட்டுட்ருக்கேன், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு. யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போடுவோம், போனால் வியூஸ் போட்டோம், பார்த்துக்கலாம், நம்மளால் முடிஞ்ச நல்ல கண்டென்ட்டாக கொடுப்போம், 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த ஃபோட்டோவில் எங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நான் நிற்பேன். இது ஃபஸ்ட்டு இந்த வளகாப்பு போட்ட பிறகு எடுத்த ஃபோட்டோ.
எங்கள் அம்மாவை காமிக்கணும் உங்களுக்குலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். முகத்தை காட்டி வீடியோ போடுறதுல எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் முகத்தை காட்டல. ஃபோட்டோ மட்டும் வச்சுப்பேன். சில சமயம் ஃபோட்டோ எல்லாமேயும் கொடுப்பேன். உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோ போட்டாலும் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தெரியும்ல, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.